ஐயா, இப்ப டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா ஜந்தர் மந்தர்ங்கிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. மாணவர்கள் இருந்திருக்கிறாங்க உள்ளுக்குள்ள. இது போக வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்ட வன்முறைகள், கலவரங்கள்லாம் அந்த பகுதியில வந்து நடந்திருக்குது. அது வந்து இந்த ஒரு 4, 5 நாளாவே பயங்கரமா சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி, காங்கிரசினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டு அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கிறாரு. அது மட்டும் அல்லாமல் நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அந்த போராட்டக்காரர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இவர் தர்மேந்திரன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கல்வித்துறை மந்திரி அவர்கள் வந்து பதவி ராஜினாமா செய்யணும், நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் எப்படிங்க ஐயா? அதாவது இன்னைக்கு வந்து முதல்ல இந்த கரப்பாம்பூச்சி, அந்த கரப்பாம்பூச்சி இயக்கத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த கரப்பாம்பூச்சி போராட்டக்காரர்கள் உண்மையான போராட்டக்காரர்களே கிடையாது, நாட்டுப்பற்று உள்ள போராட்டக்காரர்கள் கிடையாது. அதாவது இந்தியாவோட வளர்ச்சி பிடிக்காம சில வெளிநாட்டில் இருக்கிற தீய சக்திகள் இவங்களை தூண்டி விட்டு காசை கொடுத்து போராட்டம் பண்ண வைக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைக்குதா அதை எதிர்த்து பயங்கரமாக வன்முறை பண்ண தூண்டி விடு. இதை எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த போராட்டம் நடக்கும்போது இந்தியாவில் அந்த கரப்பாம்பூச்சி அமைப்பினருக்கு ஆதரவாக பதிவிட்டவங்க எத்தனை பேர்னா வெறும் 17% தான். மீதி 83% வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் தெரிவிச்சிருக்காங்க. அந்த 17% எங்கேருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இருந்து தான் இவங்களுக்கு ஆதரவு வந்திருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தான் வந்திருக்கே தவிர இது வந்து ஆதரவாக வரலை. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுற தீய சக்திகள். இன்னைக்கு உலக நாடுகள்லேயே இந்தியாவை பார்த்து இன்னைக்கு உலக நாடுகள் தலை நிமிர்ந்து பார்க்குதுன்னா அது காரணம் மோடிஜி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தான். இது மறுக்கப்பட முடியாத உண்மை. இதை நான் சொல்லலை, நீங்களே மீடியாக்களில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு உலக நாடுகளில் அவர் எங்கே போனாலும் அவருக்கு எப்பேற்பட்ட மரியாதைன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு அரசியல் தலைவர்களை எந்த ஒரு பிரதமர்களுக்கும் கிடைக்காத ஒரு இது அவருக்கு இருக்கு. அதை கெடுக்கணுன்றதுக்காக சில தீய சக்திகள் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள ஊடுருவி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி, எலி இப்படின்னு ஒரு செட்டை வச்சுக்கிட்டு வேணும்தே இந்த கரப்பாம்பூச்சி போன்ற அமைப்புகளை தடை செய்யறதுக்கு ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும். அவங்க யாரு என்னன்றதை முதல்ல கண்டுபிடிச்சு அவங்களுக்கு யாரோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு முதல்ல அவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில வேண்ட வராத தீய சக்திகள் இருக்கு. அவனுங்களை பற்றி பேசினாலே அவனுங்களுக்கு பிடிக்காது. ஒன்று இந்த இவனுங்களுக்கெல்லாம் வந்து நேர்மையாகவும் பிடிக்காது, நேர்மையாக நடக்கிறவனையும் பிடிக்காது. ஏன்னா இவனுங்கெல்லாம் எப்பேற்பட்டவனுங்கன்றது தமிழ்நாடு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட சமீபத்தில் இந்த போராட்டத்துக்கு ஒரு நடிகை கூட அன்றைக்கி சொல்லியிருந்தது, கம்யூனிஸ்டுக்காரன் கட்சி ஆஃபீஸ் உள்ள உட்காந்துக்கிட்டு நீட்டை எதிர்த்து போராடுறாங்க. ரோட்டில் வந்து எத்தனை போராடுங்கடானா கட்சி ஆஃபீஸ் உள்ள எத்தனை பேர் உட்காந்துருப்பீங்க? மிஞ்சி போனால் 10 பேர் உட்காந்துருப்பா. கம்யூனிஸ்டில் இருக்கிறத வெறும் 10 பேர் தான். ஏன்னா அவனுங்களுக்கு நல்லா தெரியும், இனிமேல் நம்ம நீட்டை எதிர்த்து நம்ம வெளியில் வந்து போராட்டம் பண்ணால் எவனை நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டானுங்க. அதனால கட்சி ஆஃபீஸ் உள்ளே உட்காந்து நம்ம போராட்டம் பண்ணோம், கட்சி ஆஃபீஸ் உள்ளே போகிறோம். அதுக்கு தான் அந்த நடிகையும் விளக்கம் கொடுத்து இது ஒரு கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு. அதனால நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு ஒன்று தமிழக மக்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தியாவை வந்து உலக நாடுகள் திரும்பி பார்க்குதுன்னா அதுக்கு காரணமே பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னைக்கு எவ்வளோ வளர்ச்சின்றது இது நான் சொல்லி தெரிய தேவையில்லை, அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் எல்லாத்தையும் சரியா செய்ய முடியாது, ஏதாவது ஒரு சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். இப்ப காங்கிரஸ் ஆட்சியில மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தார், அவர் 5 வருஷம் ஒழுங்கா வேலை பார்க்க விட்டாங்களா? இவங்க எத்தனை ஊழல் இது. அவர் பொம்மை மாதிரி உட்காந்து ஒரு பொம்மை மாதிரி அவரை உட்கார வச்சு அவர் பீரியட்ல தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பீச்சில் ஒரு போராட்டம் பண்ணார். இலங்கை தமிழர்கள் போராட்ட இதுவை நிறுத்த வேண்டும், அவர் மீது உள்ள நடவடிக்கை. அவரு ஜூஸை கொடுத்து ப. சிதம்பரம் ஜூஸை கொடுத்துட்டு அவரை கூட்டிட்டு கார்ல ஏறுறாரு. அங்க 1.5 லட்சம் பேர் சாவறான் இலங்கை தமிழர்கள். அப்ப இதையெல்லாம் சுட்டி காட்டி இங்க யாராவது இது வரைக்கும் பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாணவர்கள் அங்கங்க நீட்டை எடுக்கணும், நீட்டு கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு இங்க இந்த டிஒய்எஃப்ஐ, எஸ்எஃப்ஐ இவனுங்கெல்லாம் வந்து எப்படின்னா வந்து இவனுங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கொள்கை விடவனுங்க. இவனுங்கெல்லாம் மாணவர்களே கிடையாது, புரியுறதுங்களா? மாணவர்கள் அமைப்புன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்துற பயிலுக்கு, புரியுறதுங்களா? இன்னைக்கு நான் அந்த டிஒய்எஃப்ஐ, எஸ்எஃப்ஐ ஒன்று கேட்குறேன். இன்னைக்கு வந்து இவனுங்க சொல்றானுங்கல்ல, கசிவு நீட் தேர்வு தாள் கசிவு ஏற்பட்டது, இதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும்.
அன்னைக்கு போன திராவிட மாடல் ஆட்சியில டிஎன்பிசி எக்ஸாமே எழுத போன அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த எக்ஸாம் இன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு. மறு தேதி அறிவிக்கும் போது எக்ஸாம் நடத்தப்படும்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டாங்களா இல்லையா? கேட்டா நீட்டு வினாத்தால் கசிவு ஏற்பட்டதுன்னு சொல்லி அவங்க தள்ளி வச்சாங்களா இல்லையா? அன்னைக்கு இந்த டிஒஎஃப்ஐ மாணவர்களோ இல்ல எஸ்எஃப்ஐ மாணவர்களோ ஏன் போராடல? இங்க இருந்து ஏன் கம்யூனிஸ்டுக்காரன் அதை தட்டி கேட்கல? பதில் சொல்ல முடியுமா அவனுங்களால? டெல்லியில நீட்டு கசிவு ஏற்பட்டு போச்சு, வினாத்தாள் வெளியில ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால நாங்க போராட்டம் பண்றது, இது பெரிய ஜனநாயக குற்றம் அது இதுன்னு சொல்றானுங்கள. அப்ப அங்க நடந்தா ஊட்டிதான் தட்டி கேட்பீங்க, இங்க மாநிலத்துல எது நடந்தாலும் தட்டி கேட்க மாட்டீங்களா? இது அந்த மாணவர்கள் இயக்கம் கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? அப்ப அவங்க எல்லாம் உண்மையான மாணவர்கள் இல்லை. அதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். காசுக்காக போராட்டம் பண்றதுக்குன்னு இங்க தமிழ்நாட்டுல பல கும்பல் இருக்கு. அந்த கும்பலுக்கு நல்லதை பத்தி கவலை கிடையாது, கெட்டதை பத்திலாம் கவலை கிடையாது. எவன் நீங்க காசு கொடுத்தாலும் போராட்டம் பண்ணுவான், நான் காசு கொடுத்தாலும் போராட்டம் பண்ணுவான். அவனுக்கு தேவை அன்னைக்கு அந்த 1000 ரூபா 2000 ரூபா காசு பணம், கோட்டரு, பிரியாணி, இதுதான். அப்பேற்பட்ட கும்பல் தான் இங்க போராடி. ராகுல் காந்தி இப்ப சொல்லியிருக்காரு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒண்டி சொல்றேன் ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்தி அவர்களே, காங்கிரஸ்காரர்களே, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இனிமேல் இந்தியாவின் பிரதமர்னா மோடின்னு நான் சொல்ல மாட்டேன், பாரதிய ஜனதா தான் இனிமே இந்தியாவை ஆள போகுது. அதுல மாற்றமே கிடையாது. நீங்க என்ன குட்டிக்கரணம் அடைச்சாலும் காங்கிரஸால ஆட்சியை பிடிக்க முடியாது. அதே மாதிரி ராகுல் காந்திக்கு ஒண்டி சொல்றேன், இந்த வெத்து வேட்டு விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மாணவர்களை தூண்டி விடுறது, இந்த மாதிரி வேண்டாத வேலையை பார்க்கறத விட கட்சியை எப்படி முன்னேற்றலாம், ஆட்சிக்கு எப்படி வரலாம், மக்களுக்கு என்ன செய்யலான்றதை பத்தி யோசி. அதை விட்டுட்டு பிரதமர் மன்னிப்பு கேட்கணும்னா அவரோட தலை முடி கூட மன்னிப்பு கேட்காது உங்ககிட்ட. ஏன்னா எதுக்கும் தலை வணங்காதவர்னு பேர் எடுத்தவர். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி அவர் அர்த்தம் இல்லாமலாம் பேச மாட்டார். காங்கிரஸ் இதுல மோடி பீரியட்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா? கிரிக்கெட்ல இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல்ல இந்தியா தோத்ததுக்கு மோடி போனதுனால தான் இந்தியா தோத்துருச்சு. இந்த மாதிரி அசிங்கமான விஷயத்த யாராவது பேசுவாங்களோ உங்களை பல ஆளுங்க தான் பேசுவாங்க. இன்னொன்னும் சொன்னீங்க, மோடியை ஆஸ்திரேலியாவுக்கு கப்பை விட்டு கொடுத்துட்டாரு, இந்தியாவை தோக்க சொல்லிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. நான் வந்தால் வருஷத்துக்கு பெண்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பேன். எப்படி 1 லட்ச ரூபா கொடுப்பீங்க சொல்லுங்க? 1 லட்ச ரூபா கொடுப்பீங்களா? உங்களால முடியுமா? நான் சவால் விடுறேன், கொடுக்க முடியாது. மொத்தம் 70 கோடி பெண்கள் இருக்காங்க நாட்டுல. அதுல 50 கோடி ஏழை பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலும் 50 லட்சம் கோடி வருஷத்துக்கு நீங்க கொடுக்கணும். 2024 நீங்க விட்ட அறிக்கைப்படி அன்னைக்கு 2024 இந்தியாவோட பட்ஜெட்டே 45 லட்சம் கோடி தான். 50 லட்சம் கோடி நீங்க பெண்களுக்கு எப்படி வருஷத்துக்கு கொடுப்பீங்க? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க ராகுல் காந்தி அவர்களே. அப்ப என்ன அர்த்தம்? குழந்தைத்தனமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அட்மினிஸ்ட்ரேஷனா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன பிரச்சனைனா எதுவும் தெரியாது. ஏன்னா நீங்க எல்லாம் பணத்திலேயே புரண்டவங்க, உங்களுக்கு அதனால ஏழைகளோட கஷ்டம் தெரியாது. இந்த நீட்டுக்கு கூட அப்படிதான். இந்த நீட்ல இருக்கிற உண்மையான இதுவே தெரியாது உங்களுக்கு. ஏன்னா நீட்டை கொண்டு வந்ததே நீங்க தான். ஆனா இன்னைக்கு நீட்டை எதிர்த்து போராடுறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? தயவுசெய்து அதனால இந்த மாதிரி சொற்களை பிரதமர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாணவர்களும் தூண்டி விடுறது, வன்முறை பண்ண சொல்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு நாட்டுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் சிந்திங்க, பேசிங்கன்னு தான் நான் அன்பா கேட்டுக்கிறேன். நன்றி.